Dear friends, very warm welcome to all. இந்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 2.5. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஒவ்வொரு சம்ஸையுமே டீட்டெயிலா டெப்தா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலயும் என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுதுன்றத மென்ஷன் பண்ணி நம்ம டீச் பண்றோம். நம்ம ஃபார்முலாஸ் பூரா ஒரு வீடியோல கொடுத்துட்டு அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு சம்ஸை பாருங்கன்னு நம்ம சொல்றத ஒவ்வொரு சம்ஸ்லையும் என்ன செய்யணும், என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுகிறது சைட்ல மென்ஷன் பண்ணும்போது திருப்பி ரிப்பீட்டடா அந்த ஃபார்முலாஸ் நம்ம சொல்ல என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம என்ன செய்யறோம், மல்டிபிள் டைம்ஸ் மென்ஷன் பண்ணி தான் டீச் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்க ஒவ்வொரு சம்ஸையும் நீங்க பார்க்க புதுசான நாலேஜ் அந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல நம்ம என்ன செய்ய பார்த்தோம், அயோட்டா வேல்யூஸ் பார்த்தோம். அது ஒரு கான்செப்ட். அப்புறம் கன்சிக்யூட்டிவ் ஐ பவர்ஸ் ஆட் பண்ண 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த விஷயங்கள். ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோல கூட நம்ம எதை பார்த்தோம்னா, கான்ஜுகேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதை பார்த்தோம். ஃபியூச்சர்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்றது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்றது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிவைட் பண்றது, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஃபார்ம் அதை கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த மட்டும் அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ரியல் பார்ட் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். ஐயோட சேர்ந்து இருந்தா அது இமேஜினரி பார்ட், ஐ இல்லாம இருந்தா அது ரியல் பார்ட். வித் ஐனா அது இமேஜினரி பார்ட், வித்தவுட் ஐனா அது ரியல் பார்ட். லிசன், இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, z plus 3 by z minus 5i 1 plus 4i by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z in rectangular form. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை z ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. z ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல நம்ம எழுத சொல்றாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இது ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அந்த ப்ராப்ளத்துக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்துல கொடுத்த மாதிரி எக்ஸாக்டா கொடுக்காம டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி கொடுத்தாலும் ஒரே ஐடியா தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அந்த சம் ஒண்ணுதான், ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்காங்க. சரி, இப்ப நான் z எப்படி வச்சுக்கிறேன், லெட் z equal to x plus iy அப்படின்னு வச்சுக்கிறேன். z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். x-ங்கிறது ரியல் பார்ட், y-ங்கிறது இமேஜினரி பார்ட். இதுக்கு பேர் தான் x plus iy அப்படிங்கிறது பேர் தான் அது ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படிலாம் சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்ம் அப்படின்னாலே x plus iy தான், ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னாலே x plus iy தான், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னாலே x plus iy தான், x plus iy ஃபார்ம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா x plus iy அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ நம்ம x வேல்யூ y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த x plus iy அவங்க கொடுத்திருக்க z ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். z இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், x plus iy. z க்கு பதிலா x plus iy plus 3. இங்க z க்கு பதிலா x plus iy minus 5i. இங்க z க்கு பதிலா 1 plus 4i divided by 2. Listen, இப்ப அப்படியே இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இது இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த சம்ம பொறுத்த மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போறோம்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் படிக்க போறோம். சோ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் டஃப்பா ஃபீல் ஆகும். நம்ம ஆட் பண்றதோ சப்ட்ராக்ட் பண்றதோ ஈஸியா இருக்கும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணணும்னா ரியல் பார்ட்டே ஆட் பண்ணா போதும், இமேஜினரி பார்ட்டே ஆட் பண்ணா போதும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது போட சரியாயிருக்கும். இப்போ பாருங்க, இது நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into x 2x, iy into 2 iy 2, 3 into 2 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பாருங்க, x plus iy minus 5i into 1 plus 4i. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது அப்படி கிராஸ் பண்ணியாச்சு, இது அப்படி கிராஸ் பண்ணியாச்சு. லிசன்,
இப்போ இதுல வந்து 2x உம் 6 வந்து ரியல் பார்ட் வித்தவுட் i அத தனியாக சேர்த்துருங்க 2x plus 6 plus i 2y இதுல பாத்தீங்கன்னா இதுல i காமனா இருக்கு அத வெளியே எடுத்துருங்க y minus 5 1 plus 4 வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனோட ரூல் வந்து நான் சொல்றேன். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கங்க. அதாவது a plus ib அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், c plus id அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க ஏங்கிறது ரியல் பார்ட், ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் வந்து a, இமேஜினரி பார்ட் வந்து b, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் வந்து c, இமேஜினரி பார்ட் வந்து d. ஸோ ரியல் ac ரியல் மைனஸ் இமேஜினரி b into d bd பிளஸ் i into முதல்ல பார்த்தா என்ன பார்த்தோம்? ரியல் ரெண்டுமே சேமா பார்த்தோம், இமேஜினரி. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ரியல் இமேஜினரி. இதுல ரியல் வந்து a, இதுல இமேஜினரி வந்து d ad. இமேஜினரினா வித் i, ரியல்னா வித்தவுட் i. இதுல இமேஜினரி ரியல் b into c plus bc. இதுதான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க போடலாம். சில பேர் எப்படி போடுவாங்கன்னா நார்மலா மல்டிப்ளை பண்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டு அயோட்டா வேல்யூஸ்ல யூஸ் பண்ணி ஐ ஸ்கொயர்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போடுவாங்க. அந்த கஷ்டம் தான் தேவையில்லை. ரெண்டு பாயிண்ட் தான், ரியல் மைனஸ் இமேஜினரி பிளஸ் ஐ இன்ட்டு ரியல் இமேஜினரி பிளஸ் இமேஜினரி ரியல். இதுதான் ப்ரொசீஜர். ரெண்டுமே சேமா இருந்தா ரியல் இமேஜினரி ரெண்டு சேமா இருந்தா ரெண்டுமே ரியல் பார்ட்டாவோ ரெண்டுமே இமேஜினரி பார்ட்டாவோ இருந்தா அந்த ரெண்டு கூட மைனஸ் இருக்கும். வேற நிறைய இருந்தா ரியல் இமேஜினரி ரியல்னா பிளஸ் இருக்கும். ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வச்சு நான் என்ன செய்யறேன்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். லிசன் பாருங்க. இப்போ 2x plus 6 மல்டிப்ளிகேஷன் கவனிக்கணும். 1 or 2 times போட்டாதான் பிராக்டிஸ் ஆகும். பிளஸ் i2y ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இதுல ரியல் பார்ட் வந்து x, இமேஜினரி பார்ட் வந்து y minus 5. இதுல ரியல் பார்ட் வந்து 1, இமேஜினரி பார்ட் வந்து 4. பார்ட்னா அந்த i எடுக்கக்கூடாது, அந்த i யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தா போதும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ பாருங்க ரியல் பார்ட் x, இதுல ரியல் பார்ட் 1. ஸோ ரியல் மைனஸ் imaginary y minus 5, இதுல imaginary 4. real minus imaginary plus I into real imaginary. real வந்து x, இதுல imaginary வந்து 4 into x 4x. இதுல imaginary y minus 5, இதுல real வந்து 1. so plus y minus 5 into 1, so y minus 5. So the procedure real minus imaginary plus I into real imaginary plus imaginary real. So y minus 5 into 1 திருப்பி சொல்றேன். real x into 1 x minus imaginary y minus 5 into 4 plus I into real imaginary 4 into x 4x plus imaginary real வந்து y minus 5 into 1. So usual procedure தான், யூஸ்வலான procedure தான். இப்போ பாருங்க 2x plus 6 plus i2y அதை அப்படி வச்சுக்கோங்க. x into 1 x minus 4 into y 4y minus இருக்கனால minus 4y minus into minus plus 5 4s are 20 பாருங்க x into 1 x அது அப்படியே போட்டாச்சு. இந்த மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் y இருக்கு. மைனஸ் into plus minus 4 into y 4y minus into minus plus 5 4s are 20 5 4s are plus I into 4x y minus 5 into 1 y minus 5 இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து
இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட், ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இது இமேஜினரி பார்ட், இது இமேஜினரி பார்ட், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். 2y equal to 4x plus y minus 5. So real party equate பண்றோம், imaginary party equate பண்றோம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்ங்கறத ஈக்குவல் டு சிம்பல் வச்சு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன செய்யறோம், ரியல் பார்ட்டி equate பண்றோம், imaginary party equate பண்றோம். equate பண்ணியாச்சு. இப்போ 2x x இந்த சைடு வந்தா minus x, இந்த minus 4y இந்த சைடு வந்தா plus 4y plus 6, the 20 into 6 ஆங்கிள் கொண்டு போயிடும். 20 எப்படி இருக்கட்டும், இந்த 6 அந்த சைடு போச்சுன்னா minus 6. ஸோ லைக் டேர்ம்ஸ் அப்புறம் ஒரே சைடில் சேர்க்கிறோம். x அப்புறம் ஒரு சைடும் y அப்புறம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு சைடு சேர்க்கிறோம். ஸோ இந்த 2x இந்த x இந்த சைடு இருந்தா minus x, minus 4y இந்த சைடு இருந்தா plus 4y, 6 அந்த சைடு போச்சுன்னா minus 6. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணது 2x minus x, x plus 4y, 20 minus 6 and 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, 4x, இந்த 2y அந்த சைடு போச்சுன்னா plus y minus 2y, plus 2y minus 2y equal to minus 5, இந்த சைடு வந்துச்சுன்னா plus 5. So 4x minus y, 4x minus y is equal to another 5. 4x minus y is equal to another 5. அந்த மாதிரி இருக்கு. So இது ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான். எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கங்க, x is equal to 14, the 4y அந்த சைடு போச்சுன்னா minus 4y இப்படி மாத்திக்கங்க. x is equal to 4 minus 14 minus 4y. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 னு கூட வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2, சப்ஸ்டிடியூட் x is equal to 14 minus 4y, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. 3ல சப்ஸ்டிடியூட் பண்றோம் ஈக்குவேஷன் நம்பர் 3ல. ஸோ 4 into x ஓட வேல்யூ என்னது, 14 minus 4y minus y is equal to 5. 14 minus 4y minus y is equal to equation number 3ல இருக்க x வேல்யூக்கு நம்ம என்ன செய்யறோம், சப்ஸ்டிடியூட் பண்றோம். 4 into 14 56, 4 4s are 16, remain 56 minus 4y minus y is equal to 5. 56 ரெண்டே ஆட் பண்ணா minus 4 into 14 56, 4 4s are 16y minus y is equal to 15. இது ரெண்டே ஆட் பண்ணா என்னது, 17y is equal to 5. 56 இந்த 5 இந்த சைடு வந்தா minus 5, இந்த minus 17y அந்த சைடு போனா plus 17y. 17y is equal to 51. 56 ல 5 போச்சுன்னா 51. ஃபைனலா y is equal to 51 by 17. So y is equal to 3 answer. 3 17s are 51. So y is equal to 3 னு நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் நம்பர் 2 ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் சப்ஸ்டிடியூட் y is equal to 3 in equation number 2. Equation number 2 வந்து x is equal to 14 minus 4 into y value 3, y value x is equal to 14 minus 4y, y oda value 3. So x is equal to 14 minus 4 3s are 12. So x is equal to 2 அப்படின்னு சொல்லிக்கிறேன். 14 minus 12 2 னு சொல்லிக்கிறேன். So ஃபைனலா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி வச்சிருக்கோம், z னு வச்சிருக்கோம். z னு சொல்லி வச்சிருக்கோம். z ஓட வேல்யூ என்னது, x plus iy இங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். x ஓட வேல்யூ வந்து 2, y ஓட வேல்யூ வந்து 3. So 2 plus 3y, that's the result.
இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் என்று டிஃபரெண்டா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஜெனரல் ஃபார்ம் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லலாம், x plus iy ஃபார்ம் சொல்லலாம். அப்படி டிஃபரெண்டா நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து டெக்ஸ்ட் புக்ல வேற மெத்தட்ல போட்டிருந்தாலும் யூனிஃபார்மிட்டி பேசிஸ்ல உங்களுக்கு புரியணும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரே மாடலா கண்டினியூ ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ இந்த சம்ல நீங்க எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன, z equal to x plus ay அது தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்றது மெயினான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இருந்தா ரியல் பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணுங்கிற மெத்தட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இது மாதிரி இன்னொரு கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.